வணக்கம். யோயோ டிவி சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கருப்பு கவுனி அரிசி நன்மைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க பார்க்கலாம். இந்த கருப்பு கவுனி அரிசியை முன்னாடிலாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மன்னர்களின் அரிசி, ராஜர்களின் அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா மன்னர்கள், ராஜாக்கள் இவங்க மட்டும்தான் சாப்பிடணும், மந்திரிகள் மட்டும்தான் சாப்பிடணும், அதாவது மக்கள் யாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு இந்த அரிசிக்கு வந்து தடை விதித்திருந்தாங்க. இந்த அரிசியோட பூர்வீகம் எங்கே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சீனாவை வந்து பூர்வீகமாக கொண்டது. ஆனால் இப்போல்லாம் ஓரளவு மக்கள் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா ஆர்கானிக் ஷாப்லேயுமே இப்போ கருப்பு கவுனி அரிசி வந்து கிடைக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து எந்த கலரில் இருக்கும் அப்படின்னா கருப்பு கலரில் இருக்கும். ஏன் கருப்பு கலரில் இருக்குது அப்படின்னா அதில் உள்ள ஆந்த்ரோசினனின் அப்படின்ற அந்த வேதிப்பொருள்னால தான் அந்த அரிசி வந்து கருப்பு கலரில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னா அப்போதைக்கு மக்கள்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு தடை விதித்திருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லா மக்களும் சாப்பிட ஆரம்பித்தாச்சு. ஆனால் கொஞ்சம் ரைஸோட ரேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஒயிட் ரைஸை விட இது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அது இல்லாமல் அக்குபஞ்சர் டாக்டர்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பிரபஞ்ச சக்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பிரபஞ்ச சக்தி, அந்த பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கும் தன்மை வந்து இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கருப்பு கவுனி அரிசியில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் புற்றுநோய் செல்களை வந்து எதிர்த்து போராடக்கூடிய தன்மை வந்து இந்த கருப்பு கவுனிக்கு அரிசிக்கு இருக்குது. மெயினாக மார்பக புற்றுநோயை தடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு உண்டு அப்படின்னு ரிசர்ச் பண்ணியே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, எந்த யூனிவர்சிட்டி அப்படின்னா சீனாவில் உள்ள ஒரு யூனிவர்சிட்டி வந்து ரிசர்ச் பண்ணியே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பெண்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கர்ப்பப்பையில் நீர் கட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க, யூட்ரஸில் நீர் கட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, எல்லா டாக்டர்ஸுமே சொல்லக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். அப்போ நீர்க்கட்டி இது பண்ணுறதுக்காக ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க. அது மாதிரி சாப்பிடாம நீங்கள் இந்த கருப்பு கவுனி அரிசியை தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நீர்க்கட்டி பிரச்சனையிலேருந்து விரைவில் வந்து விடுபடலாம். அது இல்லாமல் ஸ்கின் அலர்ஜி, அதாவது ஒவ்வாமைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸ்கின் அலர்ஜி, இது மாதிரி டிசீஸ் இருக்கவங்க கூட இந்த அரிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அலர்ஜிலாம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் உடல் பருமனை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கலாம். ஏன் கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கலாம் அப்படின்னா அதிக நார்ச்சத்து, கருப்பு கவுனி அரிசியில் வந்து அதிக நார்ச்சத்து இருக்குது, குறைந்த கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை வந்து கரைக்கிறது. அதனால் உடல் பருமனை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த கருப்பு கவுனி அரிசியை தாராளமாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கணிசமாக தெரியும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா கருப்பு கவுனி அரிசி இதயத்தை பாதுகாக்கிறது அப்படின்றாங்க. ஏன் இதயத்தை பாதுகாக்கிறது அப்படின்னா கருப்பு கவுனி அரிசியை தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேவையற்ற கெட்ட கொழுப்புகளை வந்து கரைக்கிறது. ஓகேங்களா, அப்போ கரைக்கையில் என்ன ஆகும் அப்படின்னா அதாவது இதயத்தில் உள்ள இரத்த குழாய்களில் கொழுப்புகள் சேர்வதை வந்து தடுக்கிறது. அதனால் வந்து இதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரிசி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா கல்லீரல் உள்ள நச்சுக்களை வந்து சுத்திகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நச்சுத்தன்மை இருக்கு இல்லைங்களா, அந்த நச்சுத்தன்மை ஏற்படாத அளவு பாதுகாக்கிறது. அதாவது மெயினாக வந்து இப்போ கொலஸ்ட்ரால் டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு 2 வகையான கொலஸ்ட்ரால் இருக்கும். நீங்கள் ரிசல்ட் எடுக்கையில் பாருங்கள். குட் கொலஸ்ட்ரால் வந்து ஓகே, பேட் கொலஸ்ட்ரால் லெவல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹையாக இருந்துச்சு, அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை கரைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு உண்டு. அது இல்லாமல் நம்ம அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க. ஓகே, டாக்டர்ஸ் வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுக்க சொன்னோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு லிவர் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா, அப்போ அந்த லிவர் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஃபேட்டி லிவர் டிசீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அபாயத்துலேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா அந்த கருப்பு கவுனி அரிசியை வந்து தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபேட்டி லிவர்லாம் உங்களுக்கு வந்து கம்மியாயிரும். மன அழுத்தம் காரணமாக உடல், மூளை எல்லாமே பாதிப்பு ஏற்படும். அது இல்லாமல் பிபி லெவல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹையாகும். அதுக்காக என்ன பண்ணலாம், அந்த கருப்பு கவுனி அரிசியில் வந்து என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னா ஆந்த்ரோசைனின் ஆக்சிடேட்டிவ்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஆந்த்ரோசைனின் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட லெவல் வந்து உங்களை குறைச்சி மூளையை வந்து அமைதியாக வந்து வச்சுக்க உதவும். ஓகே, நெக்ஸ்ட் இதயத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான அரிசி அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா சிறு இரத்த குழாய்களில் அடைக்கப்பட்டிருக்கும் அந்த கொழுப்பெல்லாம் வந்து கரைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு இருக்குது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு சர்க்கரை லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, அதாவது சுகர் லெவல் வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து டயபெட்டிக் பேஷண்ட் வந்து தாராளமாக சாப்பிடலாம். சுகர் லெவல் வந்து உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல்
கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த அரிசியில் உள்ள ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா குல்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒட்டும் தன்மையுள்ள வேதிப்பொருள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அந்த வேதிப்பொருள் வந்து சுத்தமாக கிடையாது, ஓகேங்களா, ஃப்ரீ அப்படின்றாங்க. அப்போ அதனால் என்ன சிறப்பு அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு எந்த அலர்ஜியுமே இல்லை, தாராளமாக அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கவங்க கூட இந்த அரிசியை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு ஆஸ்துமா, சளி ப்ராப்ளம், இந்த நீர் கோர்த்து தலைவலி அது மாதிரிலாம் ஏற்படும் இல்லைங்களா, அவங்க கூட இந்த அரிசி எடுத்துக்கலாம். ஆஸ்துமா வந்து அதாவது படிப்படியாக குறையும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னா, அதாவது நார்மலாக நம்ம ரைஸ் சாப்பிடுவோம், ஒயிட் ரைஸ்லாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா, இந்த கருப்பு கவுனி அரிசியில் 100 கிராம் கருப்பு கவுனி அரிசியில் வந்து 4.9 கிராம் அளவுக்கு நார்ச்சத்து இருக்குது. அதாவது நார்ச்சத்து வந்து ரிச் ஃபுட் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் அதாவது ஃபைபர் ரிச் ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. அதாவது மற்ற அரிசியை விட 2 மடங்கு நார்ச்சத்து வந்து இந்த கருப்பு கவுனி அரிசியில் இருக்குது அப்படின்றாங்க. இது எல்லாமே ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் ரிசர்ச் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு நியூஸ் தான். அதனால் தாராளமாக இவ்வளோ நன்மை தரக்கூடிய அரிசியை கஞ்சாவோ, அதாவது இது வந்து கொஞ்சம் வளர்க்குறதுக்கும் வந்து நாள் எடுத்துக்கும். அதாவது ரைஸ் வந்து வளர்க்குறதுக்கு வந்து நாள் எடுத்துச்சு அப்படின்னா வேகிறதுக்கும் நாள் எடுக்கும், ஓகேங்களா. அப்போ வேகிறதுக்கு வந்து டைம் எடுக்கும். அப்போ அதாவது ஒயிட் ரைஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். ஆனால் அந்த ரெட் ரைஸ், கருப்பு கவுனி அரிசி இது மாதிரியான அரிசியெல்லாம் வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் கூடுதல் டைம் ஆகும். அதை பார்த்து வேக வச்சு சாப்பிடுங்க. இதை வந்து கஞ்சா சாப்பிடலாம், பொங்கல் சாப்பிடலாம், பாயாசம் எந்த டைப்பில் வேணுமாலும் நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடலாம். ஆனால் தினமும் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்ற ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.